ஒரு அதிகாரத்தில் வருகிறான், அல்லது ஒரு ஆன்மீகவாதியாக வருகிறான், ஒரு தலைவனாக வருகிறான், ஒரு தத்துவத்தை தாங்கி வருகிறான். இப்படித்தான் இருக்கானே தவிர இன்னொரு 10 மாசம் இன்னொரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவனை விட அவன் மேன்மையானவனாக இருக்க முடியாது. அதனால இவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவது அல்லது காலில் விழுந்து வணங்குவது என்பது எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை. ஒன்று, உலக மக்களின் மாமண்டேட் திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ். சகோ வணக்கம். அதாவது நான் தொடர்ந்து ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் மறுபடியும் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது எல்லா மதங்களும் சுருக்கம் செல்லலாம், எல்லா மதங்களும் மதம் மாறலாம், முஸ்லீமை தவிர. காரணம், மனிதன் தனக்குள் 1000 அறிவுகள், கோடான கோடி அறிவுகள் தனக்குள் வாழுது. அணுக்கள் எல்லாம் அந்த உயிர்கள் எல்லாம் வைத்து வாழ்ந்தாலும் அவன் ஒரு அறிவாக தனி ஒருவனாக இருக்கிறான். அவன் இறந்த பிறகு இறைக்கப்படுகிறான். இறைக்கப்படும்போது எவன் ஒருவன் தன்னை நான் ஒருவனாக வந்து பூமியில் வாழ்ந்த மாதிரி என்னை இறைக்கப்படாமல் நான் என்னை காப்பாற்றிக்கிட்டா, என் அறிவை இறைக்கப்படாமல் நான் காப்பாற்றிக்கிட்டா, நான் நரகம் பெற்றாலும் பாவ மன்னிப்புக்காக மறுபடியும் மறுஜென்மம் வந்தால் இந்த உலகத்துக்கு அந்த முஸ்லீமாக தான் இருப்பான். அதனால் முஸ்லீமாக இருக்கிறவங்க அனைவரும் கண்டிப்பாக அந்த மதத்தை ஃபாலோ பண்ணீங்க. முக்கியமாக தொழுவுங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் அது கற்றுக் கொடுங்க, தொழுகிறது முக்கியமாக. அப்படி உங்களால் அது முடியாதுன்னா நீங்கள் நிச்சயமாக கல்யாணமே பண்ணிக்காதீங்க, பிள்ளை பெற்றுக்காதீங்க. ஸோ மற்ற மதங்களும் சொர்க்கம் செல்லலாம். ஏன்னா எல்லோருக்குமான மாம்டேட் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோ விஷயத்துக்கு வருவோம். அதாவது இஸ்லாம் மதத்தில் நம்பிக்கைனா இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க யார் காலையும் விழுந்தால் அது இணை வைக்கிற மாதிரியாகவும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது. இறைவனை தவிர அது இறைவன் அது இந்த பாவத்தை மன்னிக்கவும் மாட்டான். அது இன்னொரு பாவமாக இருக்குது. இன்னொருத்தவங்க கடனை நம்ம ஏமாற்றணும் அப்படின்னாலும் அதையும் இறைவன் டைரெக்டாக மன்னிக்க மாட்டான் அப்படின்னு அவங்க மதம் சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த இணை என்பது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு புரிதல் வேணும். அதாவது இறைவன் என்பவன் நம்ம மாம்டேடுக்கு இறைவன் ஒருவன் தான். இறைவன் எந்த விஷயத்தை வச்சு நீங்கள் இணை வைக்கவும் முடியாது. அது உங்களால் முடியாது. உங்களால் இறைவனோட இணை வைக்க முடியும்னா அது நம்ம மாம்டேடை தான் இணை வைக்க முடியும். அப்போ மாம்டேடு என்ன சொல்கிறாங்க, நானே மன்னிப்பு கேட்க வந்தேன், என்னை ஏன் இணை வைக்கிறீங்க, என்னை புரிஞ்சுங்க, என்னை இணை வைக்காதீங்க. இறைவன் எதுலேயுமே இல்லை. அதாவது கர்ம வினை, இந்த கர்மா அது எல்லாம் அந்த உலகத்துலேயும் உங்களுக்கான தண்டனை இருக்குது, மறுமையிலையும் இருக்குது. அது எல்லாமே மாம்டேடு தான் பார்த்துக்கிறாங்க. இறைவனுக்கும் மாம்டேடுக்கு தான் கனெக்ட். அதனால தான் இங்கே உலகத்தில் இருக்கிற ஆன்மீகத்தில் வந்து நிறையா குழப்பங்கள் இருக்குது. இப்போ இந்து தர்மத்தில் கூட சில பெருமையாக சொல்லுவாங்க, வந்த மதங்கள் எல்லாம் நான் இறை தூதர் சொன்னச்சு, நான் காட் ஆஃப் சன் ஆஃப் காடா சன் ஆஃப் காட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது. ஆனால் ஒரே ஒரு எங்களுடைய ஒருத்தவங்க தான் சொன்னார், நானே கடவுள் அப்படின்னு. அதனால எங்ககிட்ட தான் அந்த கடவுளே இருக்கிறாரு, மற்றவங்களாம் தூதர்கள், மகன்கள் அப்படின்னு கூட பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் நீங்களாம் அண்ணன்மார்கள் தான்ப்பா, நான் தான் அண்ணன், அப்பா அம்மா, என்னையே புரிஞ்சுங்க அப்படின்னு அவங்க சொல்ல வரும்பொழுது அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா அது நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்கிறேன், அவங்களால டைரெக்டாக உங்கள்லேருந்து உங்ககிட்ட இருந்தாலும் வெளியே வர முடியாது. அது இந்த உலகத்தின் மாயை காரணமாக. ஆனால் அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. அதனால தான் நீங்கள் வந்து அந்த டென்ஷனில் தான் உங்களுக்கு புரியல. இந்த உலகத்தில் வந்ததும் நடிகர் பின்னாடி, அரசியல்வாதி பின்னாடி, ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு ஏதோ ஒரு தலைவனை தேடுறீங்க. ஆனால் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல, அதை உணர மாட்டேறீங்க. நீங்கள் உணர்வு தான், ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு உணர்வு, இதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னும் இப்போ நான் வந்து ஒரு மனுஷனா, எல்லாரும் பிறந்தவங்கெல்லாம் ஒரு மனிதர்கள் தான். நான் ஒரு மனுஷன் இந்த ஒரு உருவம் என்ன இருக்க போகுது, கண், காது, மூக்கு எல்லாம் இருக்குது. அதை ஒரு ஆர்ட்டாக வரைஞ்சி இவர் தான் இறை தூதர்னு நான் ஒன்று பப்ளிசிட்டி பண்ணேன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? நீ எப்படி அவர் உருவம் கொடுத்த, என்ன பிரச்சனை நடக்கும்? அது மட்டும் ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா எந்தெந்த ஒரு நாட்டிலேருந்து அவங்க என் கழுத்து வெட்டுறதுக்கெலாம் அறிக்கைகள் வரும். அப்போ இறைவனோட ஒரு உருவத்தை இறைவனோட தான் இணை வைக்கக்கூடாது, இறை தூதருமா? அப்போ இறை தூதர்னா இறைவனா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதில்ல. அப்போ அதில் நம்மளுக்கு ஒரு சின்ன புரிதல் வேணும். என்ன புரிதல் வேணும்? அவர் சிலை வணக்கத்தை ஒழிக்கிறதுக்கு வந்தார். அப்போ இறைவனை நிலைநாட்டணும். எதுவுமே இல்லாத எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைக்க முடியாது. இப்போ நான் கூட எவ்வளோ விஷயம் புரிய வைக்கணும். இப்போ சைத்தான் இல்லைன்னு புரிய வச்சேன்னா அதுக்கு ஏதாவது உருவம் கொடுத்தாகணும். அப்போ அது சைத்தான், ஒரு பேய் உருவத்தை கொடுத்து சைத்தான். ஆனால் அது அப்படி ஒரு கேரக்டர் இல்லை. அந்த மாதிரி தான் அவர் அந்த டைமில் அவர் எங்கே ஏற்கனவே வந்தவங்களாம் உருவமும் மாறிட்டாங்களே, நான் இறைவனை நிலையாட்டினா என் உருவத்தை கட் பண்ணணும். அதே பெரிய தியாகம்.
தான் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக போகிறோம் ஒரு விஷயத்த சொல்லி, ஆனால் நம்ம உருவத்தை யாரும் பார்க்க போகிறது இல்லையே அப்படின்ற ஒரு தியாகம். அப்போ அந்த புரிதலும் இருக்கணும். அந்த புரிதலோடு தான் அந்த விஷயத்தையே பேசணும். இல்லைனா முன்னாடி உள்ளவங்க கேள்வி கேட்பான்ல, அதுக்காக சொல்ல வரேன். இப்படி பல புரிதல்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அதாவது இறைவனோட எதையும் இணை வைக்க முடியாது. ஒருத்தன் காலில் விழுந்தாலும் அந்த காலம் இறைவனும் ஒன்றா கிடையாது. அந்த புரிதலோடு எதுவும் செய்யணும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது ஜஸ்ட்டு புரியறதுக்காக தான். இன்னும் நிறையா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் விடை எல்லாம் சொல்லுவேன். தொடர்ந்து பாருங்கள்.